வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி TNJFU அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இதில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது ஒரு எஜுகேஷனல் சேனல். உங்களோட 11 சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் சீட் அலாட்மெண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு இன்னும் சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகலை, ஸோ அதை பற்றின அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அது சம்மந்தமாக பேசிடலாம். ப்ளஸ் இப்போது TNJFUவில் சரி TNAUலையும் சரி என்ன ப்ராசஸ் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் டிஸ்கஷனில் வச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கிறது கிட்டத்தட்ட நமக்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் ஃபிஷரிஸ் மேன் வார்டு 5% கோட்டாக்கு இன்றைக்கி ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் ஃபிஷர்மேன் வார்டு 15% கோட்டாக்கும் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு. சரியா? இப்போது நாளைக்கு யார் யாருக்கு சார் நமக்கு கவுன்சிலிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம் 7.5% ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. 29/6/2024 காலையில் 10 மணிக்கு அண்ணா ஆடிட்டோரியமுக்கு வந்துடணும். எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். 195 எந்த, அதாவது ஹையஸ்ட் மார்க் 195, சரிங்களா? லீஸ்ட் கட் ஆஃப் 184.5 வரைக்கும் தான் கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் SC கம்யூனிட்டியில். நிறைய பேர் வந்து சார் 184க்கெல்லாம் எங்களுக்கு சீட் கிடைக்கலையே சார்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரிசர்வேஷன் பாலிசியிலே உங்களுக்கு சீட் வந்து ரொம்ப கம்மி. சரியா? ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் வந்து ரொம்ப கம்மி. அதுலேயும் 7.5%ன்னு செப்பரேட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப லீஸ்ட்டு சீட்ஸ் இருக்குங்கிறதுனால கட் ஆஃப் லெவல் ரொம்ப ஹையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டுங்கிறது பாசிபிலிட்டி இருக்குது. இப்போவே நமக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு எத்தனை பேரை கூப்பிட்டுருக்காங்க பாருங்கள். 184.5 வரைக்கும் தான் நமக்கு கூப்பிட்டுருக்காங்க. SCயில் லீஸ்ட் கட் ஆஃப், MBC அண்ட் DNCயில் லீஸ்ட் கட் ஆஃப் 184.5, 7.5 ஒகேஷனலில். சரிங்களா? BCMல 171 கூப்பிட்டுருக்காங்க. BCயை பொறுத்த வரைக்கும் 177 கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கட் ஆஃப் லெவலில் இருக்கிறவங்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் நேரடியாக போய் அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகே சார், அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BFSCயில் TNJFUவில் BFSCயில் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸு, சரிங்களா? அந்த 5% கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் நாளைக்கு மதியம் 2 மணிக்கு. சரியா? காலையில் உங்களுக்கு TNAUவில் உங்களுக்கு ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமு 7.5க்கு, ஆஃப்டர்நூன் TNJFUவில் ஒகேஷனல் ஸ்ட்ரீமு 5% கோட்டாக்கு. சரிங்களா? ஸோ ஆஃப்லைன் கவுன்சிலிங் அவங்களுக்கும் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கட் ஆஃப் 195.5ல் ஆரம்பித்து 186 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஒரே பேஜ் தான். BCக்கு 186, MBC அண்ட் DNC பொறுத்த வரைக்கும் 189, சரிங்களா? BCயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 189.5, தென் லீஸ்ட் கட் ஆஃப் BCயில் தான் இருக்குது 186. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் நாளைக்கு மத்தியானம், சரிங்களா, 2 மணிக்கு நீங்கள் TNAUக்கு அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருக்குது. ஓகே சார், இப்போ எதெல்லாம் சார் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் முடிச்சாச்சு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கும் சரி அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. தென் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சு சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நமக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஜென்ரல் அகாடமிக்கில் 7.5% ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகணும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க, சரிங்களா, அவங்களுக்கும் சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகணும். 2 பேரும் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்க. TNAU அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதே மாதிரி TNJFUக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் வந்துங்கிறது வரும். 7.5 ரிசர்வேஷனோட அலாட்மெண்ட் வர்ற அன்றைக்கே உங்களுக்கு ஜென்ரலுக்கும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்னைக்கு சார் நம்ம எதிர்பார்க்கலாம்னா, உங்களுக்கு திங்கக்கிழமை வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா சண்டே நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். மண்டேலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார், இந்த ஷெட்யூல் வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த ஷெட்யூல் வைஸும் கிடையாதா சார் அப்படின்னா, எஸ், அந்த ஷெட்யூலும் இப்போ மறுபடியும் ரீஷெட்யூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு ஸ்க்ரோலிங்கில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். சரியா? என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நாங்கள் அட்டன் பண்ணி முடிச்சிருக்கிறோம், அதுக்கு மறுபடியும் அதுக்கான ஷெட்யூலை வந்து நாங்கள் ரீஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2வது தடவை ரிலீஸ் பண்ணி வெப்சைட்டில் அப்டேட் பண்ண அந்த ஷெட்யூலையும் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ நியூ ஷெட்யூல் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் இப்போ நமக்கு ஷெட்யூல் வரப்போகுது. அந்த ஷெட்யூலில் என்னைக்கு சீட் அலாட்மெண்ட்டு, என்னைக்கு CVக்கு வரணும் அப்படிங்கிற டேட்டாலாம் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேஸ் 1க்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து மறுபடியும் ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி 2வது தடவை ரிலீஸ் ஆனதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நாம் எதிர்பார்க்கிறது ஒன்று சண்டே ஈவினிங்குள்ளே வந்துருச்சுன்னா மண்டே டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நேரடியாக நீங்கள் போக வேண்டியிருக்கும். இதுக்கு மேலே டிலே பண்ண மாட்டாங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுன்னா நியர்பை இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் டைம் டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே உங்களுக்கு அலாட்மெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா, அது என்னங்கிறத அடுத்தடுத்த ப்ராசஸில் நம்ம பார்ப்போம். டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. டிப்ளமோ அக்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூஜி கவுன்சிலிங் ப்ராசஸ் பேஸ் 1 முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். தென் உங்களுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணுவாங்க. இதில் மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து பேஸ் 1லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டிப்ளமோ ப்ராசஸ் தான். மெஜாரிட்டி ப்ராசஸில் இதில் மெஜாரிட்டி பேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து சீட்டு வந்து ஃபில் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த தடவை ப்ராசஸ்ங்கிறது 2 பேருக்கும் ஒன்றா தான் ஆரம்பித்தாங்க. தென் யூஜி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிப்ளமோ அக்ரிக்கு வருவாங்க. சரிங்களா, நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அதுக்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சீட் அலாட்மெண்ட்டுக்காக நமக்கு நாளை மறுநாள் இந்த 2 நாளில் எதிர்பார்ப்போம். சரிங்களா, மண்டே உங்களுக்கு சிவி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரீஷெடியூல் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கிளியரான டேட்டா கிடைச்சிரும். ஸோ நம்ம டிஎன்ஏவுக்கு காண்டாக்ட் பண்ணோம் இது சம்மந்தமான அப்டேட் சீட் அலாட்மெண்ட் பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்கு. பட் ஆஃப்டர்நூன்லேருந்து அவங்க வந்து ஃபோனே பிக்கப் பண்ணல. ஸோ அதனால் கிளியராக அது என்ன டேட்டுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. ஏன்னா லாஸ்ட் இயரில் நம்ம திரும்ப கால் பண்ணுவோம். அவங்க சொல்கிறது சார் எங்களால் டேட்டை வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, நீங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. டிப்ளமோ அக்ரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டோன்னா மெயிலையும் செக் பண்ணிடுங்க உங்களுக்கு வரும் அப்படின்ற டேட்டாவோட அவங்க முடிச்சிருவாங்க. எக்ஸாக்ட் டேட் எப்போவுமே டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. சரியா, ஷெட்யூலில் சொல்லியிருக்கப்படியும் 1 or 2 days வந்து மாறும். இந்த 1 or 2 days வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. மறுபடியும் கவுன்சிலிங் ஒரு நாள் தள்ளி போச்சு. ஸோ இந்த 7.5 இருக்கிறவங்க, ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க பாசிபிலிட்டிஸ் இன்னும் ஒரு நாள் தள்ளி கொடுக்கறதோட விளைவு தான் நமக்கு ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருக்கிறது. இப்போ அடுத்து வந்ததுன்னா 7.5 முதல்ல இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் பொது பிரிவினருக்கு வருவாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கோட்டாவில் யாருக்கெல்லாம் சீட்டு வந்து கிடைக்கலையோ நீங்கள் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரலுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் ஒரு பிரச்சனை. நாம் அதனால தான் கவுன்சிலிங் டைம்லேயே உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணி வைங்க. ஏன்னா கட் ஆஃப் மார்க் ஹையாக இருக்கிறவங்களுக்கு அதில் சீட் அலாட்மெண்ட் வந்திருக்கும். சரியா, மற்றவங்க எல்லாரும் ஜென்ரலில் கலந்துக்கணும். ஸோ அவங்களுக்கு மறுபடியும் வந்து கவுன்சிலிங் வைக்க மாட்டாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் என்னைக்கு நடந்து முடிஞ்சதோ அவ்வளோதான். இனி மறுபடியும் அந்த சான்ஸுங்கிறது கிடையாது. இனி இன்கேஸ் செகண்ட் ரவுண்ட் நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் தான் வைப்பாங்க. அதுவுமே பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கு தான் ப்ரீவியஸ் இயர்லாம் வச்சுருக்காங்க. பிஎஸ்சி அக்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரேர் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருது. ஆனால் செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்காம இருக்கோ ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்தப்போ அவங்களுக்கு தான் செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டு, தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்லாம் வரும். ஒவ்வொரு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வர்றப்பவும் நியூவாக உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். சரிங்களா சார், இந்த ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்லைடிங் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு வருவீங்க, ஸ்லைடிங் கொடுக்குறவங்க ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அப்படி ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன அடுத்த நாளே வேகன்சி பொசிஷனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வேகன்சி பொசிஷனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நியூவாக சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் வரும். ஸ்லைடிங்கோட ரிசல்ட் என்னென்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ சீட் அலாட்மெண்ட்டும் வரும். மெஜாரிட்டி உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்லேயே கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா, சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். டெக்னாலஜி ஸ்ட்ரீம்லேயும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஒரு 50 to 60% சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். டெக்னாலஜி ஸ்ட்ரீம் பிடெக் ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் 1 or 2 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் சீட்ஸ் வேகன்சி இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஸோ அவங்களுக்கு தான் செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்லாம் நடத்தியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூலுக்காக வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் நமக்கு இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துன்னா ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஆனால் சீட் அலாட்மெண்ட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கிறது இன்னும் 2 நாள். சரிங்களா, ஏன்னா நாளைக்கு வரைக்கும் இந்த ஆஃப்லைன் மோடுக்கு கவுன்சிலிங் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா திங்கள் செவ்வாயில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கட்டாயமாக இருக்கும். ஸோ அது சம்மந்தமான டேட்டாஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவீங்க. நம்ம நிறைய வீடியோவில் அது சம்மந்தமாக சொல்லியிருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷன் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சம்மந்தமான படிப்பு சம்மந்தமான எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.